வணக்கம் நேர்களே, நமது ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றும் நாம் பார்க்க போகிறது மேஷ ராசி பற்றி முழுமையான பொது பலன்கள், குணாதிசயங்கள், வாழ்க்கை பயணம், செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை மற்றும் வெற்றிக்கான ரகசியங்களை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்க ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடத்துல பார்க்க விரும்பும் நேர்கள் contact@asrealm@gmail.com என்ற முகவரியை நீங்க பார்த்து நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே மேஷ ராசியினால பொதுவான குணநலன்கள் தான். உங்க தனிப்பட்ட ராசியில கிரகங்களுடைய நிலைகள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம் மற்றும் தசாபுக்தி இவையெல்லாம் வச்சு பலன்கள் மாறுபடும். இது பொதுவான பலன்கள் தான். இப்ப நம்ம மேஷ ராசியின் அடிப்படை குணங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷம் என்பது 12 ராசிகளில் முதல் ராசி. இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். தீ தத்துவத்தை சேர்ந்த இந்த ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமானவர்கள். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக தொடங்குவார்கள். தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன உறுதி இவர்களிடம் இருக்கும். இவர்கள் நேர்மையாக பேசுவார்கள். மனதில் ஒன்றும் வாயில் ஒன்றும் வைத்துக்கொண்டு பேச மாட்டார்கள். இதனால் சில சமயம் மற்றவர்களிடம் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். பொதுவாக இவர்களுக்கு தலைமை பொறுப்பு பிடிக்கும். மற்றவர்களுக்கு கட்டளையிடும் திறமை இருக்கும். கூட்டத்தை வழிநடத்தும் இயல்பும் அதிகம். இவர்கள் பிறந்த தலைவர்கள் பாண்ட் லீடர்ஸ், தலைவர்கள். வாழ்க்கை எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கை ஆரம்பத்தில் சவால்களுடன் இருக்கும். ஆனால் இந்த சவால்களே இவர்களை வலிமையாக மாற்றும். இளம் வயதில் பல தடைகள் வந்தாலும் 30 வயதிற்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கும். 35 வயது முதல் 45 வயதுக்குள் தொழில், பணம், மதிப்பு, சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் பலமுறை புதிய தொடக்கங்களை சந்திப்பார்கள். தோல்வியை வெற்றியாக மாற்றும் திறன் இவர்களிடம் இருக்கும். கல்வியை பொறுத்தவரையில் மேஷராசிக்காரர்கள் புத்திசாலிகள். ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்துவதில் சிரமம் இருக்கலாம். இன்ஜினியரிங், போலீஸ் துறை, ஆர்மி, மெடிக்கல், மருத்துவம், ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு, பிசினஸ் மேனேஜ்மெண்ட், மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். தொடர்ந்து முயற்சி செய்தால் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். வேலை மற்றும் தொழில், அரசு வேலைக்கும் தனியார் வேலைக்கும் ஏற்றவர்கள். பிசினஸ் செய்வதற்கு தைரியம் அதிகம் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல், செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், ஃபயர் சர்வீஸ், எலக்ட்ரிக்கல், மருத்துவம், இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் நல்ல பலன் தரும். தொழிலில் ஆரம்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அனுபவத்தால் பெரிய வெற்றியை அடைவார்கள். பணம் மற்றும் செல்வம், பணம் சம்பாதிக்கும் திறன் மிகவும் அதிகம் இருக்கும். ஆனால் செலவு செய்வதும் அதே வேகத்தில் இருக்கும். சில சமயங்களில் யோசிக்காமல் முதலீடு செய்வதால் இழப்பு ஏற்படும். சேமிப்பு பழக்கம் வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறும் வாய்ப்பு உண்டு. சொத்து சேர்க்கை, வீடு, நிலம், வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும். 35 வயதிற்கு பிறகு சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். அவசரமாக சொத்து வாங்காமல் சட்ட ஆவணங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் அன்பானவர்கள். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். துணியை மதித்து பேசினால் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதில் இவர்கள் தனி அக்கறை இருக்கும். பெற்றோர்களிடம் அதிக பாசம் இருக்கும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் உள்ளத்தில் மரியாதை குறையாது. வயது ஆக ஆக பெற்றோர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், குழந்தை மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்களின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். குடும்ப வாழ்க்கை முழுமை பெற குழந்தைகள் முக்கிய காரணமாக இருப்பார்கள். உடல் நலம், தலைவலி, கண் பிரச்சனை, இரத்த அழுத்தம், உடல் சூடு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. தினசரி நடைபயிற்சி, யோகா மற்றும் சீரான உணவு முறை நல்ல ஆரோக்கியத்தை தரும்.
நண்பர்களுக்காக எதையும் செய்வார்கள். ஆனால் யாரையும் நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டும் என்பதை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். அதிக நம்பிக்கை சில சமயம் ஏமாற்றத்தை தரலாம். மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவை: ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை அல்லது ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். செவ்வாய் கிரகத்திற்கும் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்க்கு தீபம் ஏற்றுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். பணம் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்து பொறுமையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தினமும் காலை நேரத்தில் நல்ல எண்ணத்துடன் நாளை தொடருங்கள். செய்யக்கூடாதவை என்று சொன்னால் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். கோபத்தில் யாரையும் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டாம். கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டாம். மற்றவர்களின் பேச்சை முழுமையாக நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். உடல் நலத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம். மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியங்கள்: வெற்றி இவர்களை தேடி வராது, ஆனால் முயற்சி மூலம் வெற்றியை உருவாக்கிக் கொள்வார்கள். வாழ்க்கையில் பல தடைகள் இருந்தாலும் ஒவ்வொரு தடையும் புதிய வாய்ப்பாக மாறும். இவர்கள் எவ்வளவு கீழே விழுந்தாலும் அதைவிட உயர்வாக எழுந்து நிற்கும் சக்தி கொண்டவர்கள். தைரியம், உழைப்பு, நேர்மை ஆகிய மூன்றும் இவர்களின் மிகப்பெரிய பலம். பொறுமை மற்றும் திட்டமிடுதல் ஆகியவற்றை சேர்த்து கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். இப்ப நிறைவுரை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் மற்றும் குணாதிசயங்கள் மட்டுமே. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகநிலைகள், தசாபுக்தி, லக்னம் மற்றும் பிற அமைப்புகள் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். அதே போல மேஷ ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி பெண்கள் மிகவும் அழகானவர்கள், தைரியம் மிக்கவர்கள். மேஷ ராசி ஆண்கள் பண்பானவர்கள், குணம் மிக்கவர்கள். ஒரு கூட்டத்துல மேஷராசிக்காரர்களை வந்து நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த அளவுக்கு மேஷராசிக்காரர்கள் இருப்பார்கள். கோபம் எந்த இடத்துல இருக்கோ குணம் அதே இடத்துல தான் இருக்கும்னு சொல்வார்கள். அது மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் பொருந்தும். அவர்கள் வந்து கோபம் அதிகமாக இருந்தாலும் ஆனால் குணமும் அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். பல இடத்துல அவங்க கோபத்தினால அவர்களுக்கு கெட்ட பெயர்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் குணம் மிக்கவர்கள், நல்லவர்கள். நல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் தான். மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய். அதனால செவ்வாய்க்கிழமைகளில் முக்கியமான முடிவுகள் மற்றும் முக்கியமான கோப்புகள்ல கையெழுத்திடுதல், முக்கியமான விவாதங்கள்ல பங்கேற்குதல் வந்து உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். அதே போல மேஷராசிக்காரர்கள் சிகப்பு சிகப்பு ஒட்டிய வண்ணங்கள், அதாவது கலர்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே 7, 14, 29 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுத்தால் மிகவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் சிவபெருமான், ஆஞ்சநேயர் மற்றும் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய், இவர்களை வந்து நீங்க வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு பல இது வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். முருகப்பெருமானும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான். அதனால முருகப்பெருமானை வழிபாடுதலும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வர வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக பிளட் பிரஷர் போன்ற இதுவெல்லாம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உடல் அவருடைய உக்கிரமான இல்ல கோபமான மனநிலையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டு. அதனால நீங்க வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகவும் வயதான பிறகு ஒரு 50 வயதுக்கு மேல ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து தாய் தந்தைய சிறிய வயதுல நீங்க வந்து தவறிருக்க வாய்ப்புண்டு, இழந்திருக்க வாய்ப்புண்டு. அவர்கள் தன்னுடைய முயற்சியினாலேயே தன்னுடைய வாழ்க்கையை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக 35ல இருந்து 40 வயதுக்குள்ள மாறுபட்ட ஒரு வாழ்க்கை நோக்கத்தோ ஓட்டத்தோட இருக்கும். இதெல்லாம் வந்து மேஷ ராசியினுடைய பொதுவான பலன்கள். மேஷ ராசிக்காரர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி மேஷ ராசி அப்படின்றது வந்து எனக்கு இருக்கிற 12 ராசிகள்ல நீங்க வந்து ஒரு உன்னதமான ராசி.
நீங்க வந்து நிறைய போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா தான் மேஷ ராசியில உங்களால பிறக்க முடியும். மேஷ லக்னத்துக்கும் இது பொருந்தும். என்னுடைய நான் இதுவரைக்கும் சொன்னதுல எதெல்லாம் உங்களுக்கு பலிச்சது, எதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.